ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? நம்ம யமுனா வந்து அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி அழகாக ரெடி ஆகிட்டு வந்து கோவில்லையே வந்து உட்காந்து இருக்குங்க. அங்கேயும் அங்கேயும் எட்டி எட்டி பார்த்துனுக்குற அதை விஜயும் பார்க்குறாருங்க. விஜய் வந்து, ஏன் யமுனா இவ்வளோ டென்ஷனாக இருக்கிற, அமைதியே உட்காரு, உங்கள் அக்கா இந்த இடத்துல இவ்வளோ ஈடுபட்டு இருக்கிறான்னா உங்கள் அக்கா கரெக்டாக பண்ணி தருவா. பாரு மாமா, நான் வேண்டான்னு சொல்லிட்ட பாரு. எப்பவுமே உங்கள் அக்கா மேலே சந்தேகப்படாத. ஒன்றுக்கோசரம் இவ்வளோ மெனக்கிடுறான்னா அது உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ட்டு தான். உன் வீட்டில் அவ்வளோ பொய் பண்ணிவிட்டு உன்னுக்கோசரம் எவ்வளோ ஸ்டெப் எடுத்துன்னுக்குறா. ஏன் யமுனா காவேரியை தப்பாகவே நினைக்கிறேன்னமோ, இல்லை மாமா பாரு, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ கல்யாணம்னு சொல்லிட்டு பார்த்தியா, நிவின் இன்னும் வராத இருக்கிறான் என்னும்போது அந்த இடத்துல நம்ம காவேரி வந்து நிற்கும். என்னக்கா நிவின் ஃபோன் எடுக்கலையா ஆன்னு கேட்கும்போது அமைதியாகவே இருக்கும். எனக்கு தெரியும்க்கா, அவனோட ஃப்ரெண்டோட நம்பரு இருக்குது, நான் தரட்டானும் போது அந்த இடத்துல நம்ம காவேரி வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும். அவனோட நம்பர் நீ ஏன் வச்சுன்னு இருக்கிற? இல்லைக்கா, நான் சம்டைம்ஸ் நிவினுக்கு ஃபோன் பண்ணும்போது எடுக்க மாட்டார், அவரோட ஃப்ரெண்டுக்கு தான் நான் ஃபோன் பண்ணுவேன்க்கா.